இந்த கொண்டாட்டத்திற்காக, இந்த வருகைக்காக ஆயத்தப்படுவதிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த உலகத்திலே என்ன நடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் வருகை 3 பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். இந்த 3 பகுதிகளிலே கிறிஸ்துவினுடைய வருகையிலே இந்த சமுதாயம் நாம் தனிப்பட்ட மக்களாக, திருச்சபையாக எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டது. இந்த 3 பகுதிகளிலும் உள்ள ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் இந்த நாளிலே உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த வலியுறுத்தல் ஆண்டு காலங்கள், இந்த ஆயிரங்கள் ஆண்டு காலங்கள், இந்த கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் செய்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே நாம் திருச்சபையை விட்டு வழிபாட்டை முடித்தவுடனே வெளியே செல்கின்ற பொழுது உங்களுக்கு எழுகின்ற கேள்விக்கு பதிலோடு கூட நீங்கள் செல்ல போகின்றீர்கள். நான் பதில் சொல்ல போவது அல்ல, ஆனால் நீங்களே உங்களுக்கு எழுகின்ற கேள்விக்கு பதில் சொல்ல போகின்றீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே இந்த திருமறை பகுதியில் இருந்து எனக்கு வந்த கேள்வி என்ன? இந்த ஆயத்தத்திலே நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன்? திருச்சபையாக, குடும்பமாக, தனிப்பட்ட மனிதனாக, தனிப்பட்ட மகனாக நான் எப்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று யோசித்து பார்த்து அதற்கு பதிலளித்து செல்ல போகிறேன். ஏசாயாவின் திருமறை, ஏசாயாவின் இந்த புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை படிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே முதலாவது பகுதி 1 முதல் 5 வரை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வரப்போகின்ற மேசியாவை குறித்து சொல்லுகிறது. மேசியா எப்படிப்பட்டவராக இருப்பார், வருகின்ற மேசியா என்ன செய்வார், எதையெல்லாம் உள்ளடக்கி வைத்திருப்பார் என்று சொல்லுகின்றது. முதல் பகுதி 1 முதல் 5 வரை, 6 முதல் 9 வரை இந்த மேசியா இந்த உலகத்திலே வருகின்ற பொழுது என்ன நடக்கும், எப்படியெல்லாம் என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை குறித்து இங்கே சொல்லுகின்றது. இந்த மேசியாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு தொழில் தோன்றும், ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு தொழில் தோன்றும் என்று ஆரம்பிக்கிறார் இந்த தீர்க்க தரிசனம். ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் மனதிலே என்ன இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு அரசன் மூலமாகவும் இஸ்ரவேலுக்கு விடுதலை வர வேண்டும், மேசியா வருவார், இந்த இஸ்ரவேல் நாடு அரசியல் பிரகாரமாக விடுதலை அடைந்து வெற்றி அடைந்து விடுதலையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏசாயா சொல்லுகின்ற இந்த தீர்க்க தரிசனம் அரசியல் சார்ந்த விடுதலை முடிவடைய போகின்றது. ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும், அந்த துளிர் அரசியல் சார்ந்த விடுதலையை நிறுத்திவிடும், ஆவிக்குரிய முழுமையான விடுதலையை இந்த துளிர் கொண்டு வரும் என்ற ஒரு கருத்தை இங்கே கொண்டு வருகிறார். இவர் சொல்லுகின்ற இந்த விடுதலை என்னவென்றால் அரசியல் சார்ந்த விடுதலை அல்ல, ஆனால் ஆவிக்குரிய விடுதலையாக சொல்லுகிறார். எனவே இனிமேல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட போவது அல்ல என்ற ஒரு கருத்தும் அங்கே வருகிறது. இந்த பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இனிமேல் மேசியாவை குறித்து அல்லது விடுதலையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட போவது அல்ல. இது கடைசி தீர்க்க தரிசனம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றும். அது ஈசா என்றால் மேசியா என்று அர்த்தம். இது மேசியாவாக இருக்கும். இந்த மேசியா எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்ன செய்வார் என்றுதான் அதை சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட பொழுது
2 முக்கியமான காரணங்களை கடவுள் வைத்திருந்தாராம். என்ன தெரியுமா? முதலாவது, மக்கள் பாவத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம். அதைத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகின்றார். 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் உலகத்தில் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். எனவே பாவங்களிலிருந்து மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கடவுள் வைத்திருந்தார். இந்த உலகத்திலே இயேசுவை அனுப்புகின்ற பொழுது, மேசியாவை அனுப்புகின்ற பொழுது, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு